எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒன் செகண்ட். ஒரு முக்கியமான விஷயம் சார். ஓகே, I'll just call you back in 10 minutes. சார், என்னாச்சு? நம்ம கம்பெனியோட மெடிசன் சாப்பிட்டு ஒரு குழந்தை எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆயிருக்கு சார். வாட்? அது சம்பந்தமா நம்ம கம்பெனி மேல ஃபோர்ஜரி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க சார். என்ன சொல்றீங்க நீங்க? எப்படி இதெல்லாம்? நிக்கில் சார், இந்த விஷயம் வெளியே தெரியாம Okay, பாத்துக்கோங்க. பர்டிகுலரா பிரஸ் மீடியாக்கெல்லாம் விஷயம் போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு பெரிய இஷ்யூஸ் வரும். கம்பெனியோட ரெபுடேஷனே பாதிக்கப்படும். ஓகே சார். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி இது? How is this possible? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. அப்புறம் உங்கள் சித்தப்பா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சு சார். என்னம்மா பண்ணுறது, இந்த சொந்தக்காரங்களே இப்படி தான். நம்ம பிரச்சனை என்னென்னா கண்டெய்னர் லாரி சைஸுக்கு பெருசாக இருக்கும், நாமளே மூச்சு தண்ணிட்டு இருப்போம். இவங்க இண்டிகேட்டர் போடாமல் குறுக்கு வருது ஷேர் ஆட்டோ, அந்த மாதிரி அப்பப்போ குறுக்கு வந்து குறைச்சல் கொடுப்பாங்க. மனசு கஷ்டமாக தான் இருக்கும். சொந்தக்காரங்களே இப்படிதான் சார். எங்க சூழ்நிலை என்னன்னு நல்லா தெரிஞ்சும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க சித்தப்பா எங்களை ரொம்ப பதற வச்சிட்டாரு. பரவாயில்லம்மா, விடு. இப்போ என்ன, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல்ல, பி ஹாப்பி. ஆமா சார், இந்த பிரச்சனை இவ்ளோ சீக்கிரம் சால்வ் ஆனதுக்கு நீங்க தான் சார் காரணம். நீங்க மட்டும் கரெக்டான டைமுக்கு நான் கேட்ட அமௌண்ட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல சார். ரொம்ப தேங்க்யூ சார். என்னம்மா தண்டல், எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? நான் அப்படி வேலை எதுவும் பண்ணல. நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா சித்துக்கு தான். வாடா வாடா வாடா, இப்போ தான் சொல்லிட்டு இருக்கான். வா வா பாருமா, அவனே வந்துட்டான். என்ன சார், நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணதுக்காக மேடம் உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க போல. டேய், நான் எங்கடா? சார் வேண்டாம் 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 வேண்டாம். எதுக்கு காத்துல இருக்கிறான்? இந்த பாருங்க, தேங்க்ஸ் மேனேஜருக்கு மட்டும் சொன்னா போதாது, எனக்கும் சொல்லணும். உனக்கு தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. அங்க சொன்னாலும் இங்கேயும் ஒரு தடவை சொல்லணுங்க. ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா, நீங்க கேட்ட லோன் பணத்தை அரேஞ்ச் பண்ணது மட்டும்தான் அவரு. மத்தபடி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு 18 கிலோமீட்டர் சும்மா பைக் எடுத்துக்கிட்டு சொயின்னு வந்தது யாரு? நானு. உங்ககிட்ட கொடுத்தது நானு. அதுக்கு தான் கமிஷனா 150 ரூபீஸ் கூகுள் பே பண்ணிட்டேனே. கமிஷனா? டேய், என்னடா நடக்குதுங்க? நீ தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண, என்னால தான் அவளுக்கு சாங்ஷன் பண்ண முடியலையே. அப்புறம் இதுக்கு நான் தான் சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லி பின்னாடி கிரிக்கிட்டு இருக்கேன். சார், தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லிடாதீங்க சார். அவங்க அதான் ஏன் கேட்குறேன். உங்களுக்கு தான் தென்றலை பத்தி தெரியும்ல, ஏற்கனவே தன்மானம் அது இதுன்னு அப்படி பேசுவாங்க. ஏதோ திருப்பி கட்ட போற லோன் பண்ணன்றதுனால வாங்கிக்கிட்டாங்க. இதுவே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லாதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும். இல்லடா சித்து, இருந்தாலும் நீ இல்ல சார், அது என்ன சார் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? இந்த கேள்வியை நம்ம பேசினதை கேட்டுட்டு கேக்குறாங்களா இல்ல கேட்காம கேக்குறாங்களா? இவ பார்வையை பார்த்தா ரெண்டு மாதிரியும் தோணுது. ஏன் முழிக்கிற? நீ இப்போ சார் கிட்ட எந்த உண்மையை யார்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த? அப்பா, அப்ப கேட்கல. அது
அடுத்த மாசம் நம்ம சாருக்கு பிறந்த நாள் வருதா? அதான் ஆபீஸ்ல யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க சார். சஸ்பென்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதானே சார்? ஆ ஆமாம். ஆ. நீனம்மா போன திரும்ப வந்துட்ட, ஏதாவது டவுட்டா? இல்ல சார், சேஷாத்ரி அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ரவி சாஸ்திரி இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காரு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாட வந்திருக்காரோ? ஐயோ சார், சேஷாத்ரி சார். சேஷாத்ரியா? சேஷாத்ரி எனக்கு யாரையும் தெரியாத. ஒருவேளை கோயில் பூசாரியா இருப்பாரோ? அத உங்ககிட்ட தான் அவர் சொல்லணுமா? ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. எங்க இருக்காரு? ரிசப்ஷன்ல தான் இருக்காரு சார். ம் வாங்க சார். ஒரு நிமிஷம் வாங்க சார். இவர் தான் சார் சேஷாத்ரி. சொல்லுங்க சார். என் பேர் சேஷாத்ரி சார். ஒரு பெரிய பார்மசிட்டிக்கல் கம்பெனி மருந்தை சாப்பிட்டு ஒரு அப்பாவி குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு சார். குழந்தை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு சார். அது பழைக்குமா பழைக்காதான்னு கூட தெரியல சார். குழந்தை சீரியஸ் இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு எஃப்எம் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதாவது பணம் உதவி ஏதாவது வேணுமா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். குழந்தை இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெடிசின் கம்பெனி மேலே இப்போ போலீஸ் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு சார். இருந்தாலும் இனிமே அந்த கம்பெனியோட மருந்தை சாப்பிட்டு வேற எந்த குழந்தையும் இப்படி ஒரு பரிதாப நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் இந்த விஷயத்தை உங்கள் சேனலில் பேட்டியாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும்னு நினைக்கிறேன் சார். சார் தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சார் உங்க நல்ல எண்ணம் எங்களுக்கு புரியுது சார். ஆனா எங்க எஃப்எம் வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராம்லாம் பண்றது இல்ல. ஆமா சார், நீங்க வேணும்னா ஏதாவது நியூஸ் சேனல்ல வேணா அப்ரோச் பண்ணி பாருங்க. இல்லைம்மா, ஏற்கனவே நான் 2-3 நியூஸ் சேனல் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் யாருமே நான் சொல்றதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அம்மா. ஒருவேளை அந்த மெடிசன் கம்பெனியோட சேர்மன் ஆண்டாளம்மாவை நினைச்சு எல்லாரும் யோசிக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டாள்னா எந்த ஆண்டாள்? அதாம்மா, அந்த ஆண்டாள் பார்மசியூட்டிகல்ஸ் கம்பெனியோட முதலாளி. ஆண்டாள் அருணாச்சலம். நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? ஆண்டாள் பார்மசிட்டிக்கல் மருந்து சாப்பிட்டுதான் அந்த குழந்தைக்கு இவ்ளோ சீரியஸ் ஆயிடுச்சா? ஆமாம்மா, அந்த ஆண்டாள் அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம். மற்றபடி ஒரு பச்சை குழந்தை உயிர் மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. என்ன சார், நீங்களும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? மக்களோட உயிர் மேல அக்கறை இல்லாத அந்த ஆண்டாள் மருந்து கம்பெனியை பத்தி எப்படியாவது மக்கள்கிட்ட தெரியப்படுத்தலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண சார். ஆனா எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ நீங்களும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன சார், நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன். எங்க பாஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி இன்னொரு 40 மினிட்ஸ்ல நான் உங்களை எஃப்எம்ல லைவ் இன்டர்வியூ பண்றேன். ரொம்ப நன்றிமா. நீங்க அந்த ரூம்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்கம்மா. தென்றல், நீங்க நிலைமைய புரிஞ்சுதான் நடந்துக்கிறீங்களா? ஆமா, யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு மட்டும் புரிஞ்சா பத்தாது, மக்களுக்கும் புரியணும். அதுக்காக தான் இந்த இன்டர்வியூ எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தென்றல், நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. சார் சொல்றதும் கரெக்டுங்க.
எப்படியும் கொஞ்ச நாள்ல அந்த ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகள் ஆக போறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒரு இன்டர்வியூ பண்றது ரொம்ப தப்பாயிடுமா? இப்போதைக்கு நான் வேற எதை பத்தியும் யோசிக்க விரும்பல. தப்பு பண்றவங்க மட்டும் இல்ல, தப்பு பண்றவங்கள மத்தவங்க பார்வையில இருந்து மறைக்கிறவங்களும் தப்பு பண்றவங்களுக்கு சமமானவங்க தான். நான் அப்படி ஒரு பேர் எடுக்க விரும்பல. ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. நான் இந்த இன்டர்வியூ பண்ணியே தீருவேன். தென்றல், தென்றல். பாட்டி, ஆகாஷ், என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? முதல்ல கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாட்டி எங்க? வீட்ல தான்டா இருக்கா. என்ன விஷயம்? ஏய், எதுக்காகடா இவ்வளவு டென்ஷனா இருக்க? அத நான் பாட்டி கிட்ட சொல்லிக்கிறேன். பாட்டி எங்கன்னு சொல்லுங்க. மேல இருக்கா. டேய், பாட்டி, என்ன இப்படி பண்றான்? பாட்டி, பாட்டி, ஆகாஷ், ஆகாஷ், பாட்டி. ஆகாஷ், என்னப்பா ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? எதுக்கு ஆபீஸ்ல இருந்து நேரத்திலே வந்துட்ட? பாட்டி, நம்ம கம்பெனி மேல கேஸ் ஃபைலா இருக்கு பாட்டி. என்னது? ஆமா பாட்டி, நம்ம ஆண்டாள் பார்மசூட்டிக்கல் மெடிசன் சாப்பிட்டு ஏதோ ஒரு குழந்தை சீரியஸா இருக்குன்னு கேஸ் ஃபைலா இருக்கு பாட்டி. என்ன சொல்ற ஆகாஷ்? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. அதான் பாட்டி, எனக்கும் ஒண்ணும் புரியல. என்னோட கம்பெனில இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ எனக்கு எதிரா செஞ்ச வேலை இது. ஹலோ. என்ன ஆண்டாள், வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு டென்ஷன்ல இருப்பியே. யார் நீ? அதுக்குள்ளேயே என் வாய்ஸை மறந்துட்டியா? நீ நம்பர் 1 பிசினஸ் விமன், நான் உன் நம்பர் 1 பிசினஸ் எனிமி மிஸ்டர் ராஜாங்கம். நியூஸ் கேள்விப்பட்டிருப்பியே, உன்னோட ஆண்டாள் பார்மாசிட்டிக்கல் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு. இதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? சந்தேகமே வேணாம், நான் தான். இது மூலமா உன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை சரிச்சு காட்ட போறேன். டேய், நீ மோதுறதா இருந்தா என்னோட நேரடியா மோது. அனாவசியமா என் பிசினஸ்ல எதுக்கு தலையிடுற? உனக்கும் எனக்கு என்ன சொத்து தகராறா இருக்கு நேரடியா மோதுறதுக்கு? பிசினஸ்ல தான் உனக்கும் எனக்கும் பிரச்சனை. அப்ப நான் உன்னை பிசினஸ்ல தானே டிஸ்டர்ப் பண்ணணும். அதான் பண்ணிட்டேன். இனிமே நீ பிசினஸ் வேர்ல்டுல நம்பர் 1ஆவும் இருக்க முடியாது, ஏன் லாஸ்டாவும் இருக்க முடியாது. உன் கம்பெனி மெடிசனை சாப்பிட்டு ஒரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க விஷயம் பயங்கரமா வைரல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீ வெளியில தலகாட்டவே முடியாதுல்ல. அதான் உன் கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாம பப்ளிக்கும் தெரியப்படுத்த எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். என்ன எப்படின்னு கேக்குறியா? உன் கம்பெனி குடவுன்ல மேனேஜரா ஒர்க் பண்ணான்ல மிஸ்டர் சேஷாத்ரி, அவன் மூலயமா இந்த விஷயத்த ஒரு ரேடியோ சேனல்ல லைவ் ப்ரோக்ராமா ஏர்ல வரப்போகுது. அந்த ரேடியோ சேனல் கூட உனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல். அந்த சேனல் பேர் என்ன தெரியுமா?
92.7 பிக் எஃப்எம். இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ண போறது யார் தெரியுமா? தெரியாது. என்ன ஆண்டாள் நீ? உனக்கு எதுவுமே தெரியாம இருக்க. உனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச உன் குடும்பத்தோட வருங்கால மருமக மிஸ் தென்றல். என்ன சொல்ற? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண இன்னும் ½ an hour தான் இருக்கு. உனக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, ரேடியோவை ஆன் பண்ணி கேளு. நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. யாருங்க பாட்டி போன்ல? என்னோட பிசினஸ் எதிரி ராஜாங்கம். அந்த ராஜாங்கம் தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணதோட நிக்காம இந்த விஷயத்தை லைவ் ப்ரோக்ராமா ரேடியோவிலையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்கா. இன்னும் ½ an hourல பிக் எஃப்எம்ல அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுதா. ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண போறது யாருன்னு தெரியுமா? யாரு பாட்டி? உன் வருங்கால மனைவி தென்றல். என்ன சொல்றீங்க பாட்டி? தென்றலா? தென்றல் எப்படி? இல்லத்த, நம்ம தென்றலா இருக்காது. உங்களுக்கு எதிரா அவ எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவா? அந்த ராஜாங்கம் உங்களை ஏதோ குழப்பி இருக்காரு. அந்த ஆள் சொல்ற எதையும் நம்பாதீங்க அத்த. நம்புறதா வேண்டாமான்னு நான் ரேடியோ கேட்டு முடிவு பண்ணிக்குவேன். நீ வாய மூடு. சரோஜா, சரோஜா, அம்மா. அந்த ரேடியோவை எடுத்துக்கிட்டு கீழே வா. சரிங்கம்மா. வணக்கம் சென்னை. இது 92.7 பிக் எஃப்எம். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல வழக்கத்துக்கு மாற ஒரு சென்சிட்டிவான விஷயம் லைவா ஒளிபரப்பாக போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டாள் பார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்படிங்கறத நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சாப்பிடுற அலோபதி மருந்த தயாரிக்கிற கம்பெனிகள்ல மிக முக்கியமான கம்பெனில இதுவும் ஒண்ணு. இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட மாத்திரை சாப்பிட்ட ஒரு குழந்தை இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னைக்கு நம்ம எஃப்எம் ஸ்டேஷனை நாடி இருக்காரு. அவர் பேர் தான் சேஷாத்ரி. ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால இதுக்கு அதிகமாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்த ½ an hour இந்த விஷயத்த பத்தி மட்டுமே நம்ம லைவா ஒளிபரப்பாக்க போறோம். இந்த விஷயத்த நம்மளுடைய எஃப்எம்ல லைவா ஹோஸ்ட் பண்ண போறது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, உங்களுடைய தென்றல் தான்.